வணக்கங்கள். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் நாம் இதுவரை நடப்பு நிகழ்வுகள் எதையும் தெளிவாக போடல. தேர்வு நெருங்கும் இந்த வேளையில நடப்பு நிகழ்வுகளை பற்றி தெரிந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். வாங்க, முக்கிய ஒரு 25 வினாக்களை பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்பில் ஒன்றாவதுன்னா, அமெரிக்க புதிய அதிபர் ஜோ பைடன் எந்த கட்சியை சார்ந்தார்? ஜனநாயக கட்சி. அவர் கிடைத்த ஓட்டுகள் 290 வாக்கு. அமெரிக்க புதிய அதிபர் ஜோ பைடன் எந்த கட்சியை சார்ந்தவர்? ஜனநாயக கட்சியை சார்ந்தவர். 290 வாக்குகள் பெற்றார். இரண்டாவது, அணு ஆயுதங்களை தடை செய்வதற்கான ஐநா அவையில் 50வது நாடாக ஒப்புதல் தந்த நாடு. நான் 50வது நாடா சேர்ந்துக்கிறேன் வந்துள்ள நாடு எதுனா கோண்ட்ராஸ். அணு ஆயுத தடை செய்வதற்கான ஐநா அவையில் மொத்தம் 50 நாடு உள்ளது. அந்த 50வது நாடு எதுனா கோண்ட்ராஸ். மூன்றாவதுன்னா, காய்கறிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்த முதல் மாநிலம் எது? கேரளா. காய்கறிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்த முதல் மாநிலம் எதுனா கேரளா. இரண்டாவதுனா, 2+2 பேச்சுவார்த்தை எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா இடையே டெல்லியில் நடைபெற்றது. 2+2 பேச்சுவார்த்தை எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றதுன்னா இந்தியா வெர்சஸ் அமெரிக்காவுக்கு இடையே நடந்தது. அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு வந்திருந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு. அஞ்சாவதுன்னா, ஆசியாவின் மிக நீளமான கயிறு பாதை திட்டம் எது? ரோப்பே. ஜுனகத் முதல் கிரனார் மலை வரை 2.3 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த ரோப்கார் திட்டம் தான் ஆசியாவின் மிக நீளமான கயிறு பாதை திட்டம். ரோபே ஜுனகத் முதல் கிரனார் மலை வரை 2.3 கிலோமீட்டருக்கு அந்த பாதை அமைக்கப்படும். ஆறாவதுன்னா, டெட் சான்றிதழை ஆயுள் காலமாக நீடிப்பதற்கு என்று தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் கூட்டம் முடிவு எடுக்கப்பட்ட நாள் எதுனா அக்டோபர் 21, 2020. இது வரைக்கும் டெட்டு தெரிச்சு பெற்றிருந்தா அது 7 ஆண்டுகள் மட்டுமே என்ற நிலையை மாற்றி ஆயுள் காலமாக நீடிக்கலாம் ஒரு முடிவை தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் எடுத்திருக்காங்க. அது முடிவு எடுக்கப்பட்ட நாள் என்னங்கன்னா அக்டோபர் 21, 2020. ஏழாவது, உலகின் மிகச்சிறிய இலகுவான செயற்கைக்கோள் இது? இந்தியா ஷாட். இதை யாரு வடிவமைச்சாங்கன்னா கரூர் கல்லூரி மாணவர்கள் தயாரித்தது இந்த இந்தியா ஷாட். உலகின் மிகச்சிறிய இலகுவான செயற்கைக்கோள் இந்தியா ஷாட் கரூர் கல்லூரி மாணவர்கள் தயாரிக்கப்பட்டது. எட்டாவதுனா, இந்தியாவின் எத்தனை கடற்கரைகள் புகழ்பெற்ற நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன? 8 கடற்கரைகள். இந்தியாவின் எத்தனை கடற்கரைகள் புகழ்பெற்ற நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளதுன்னா 8 கடற்கரைகள். 9வதுனா, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? 2020 இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு யார் பெற்றிருக்காங்க? அமெரிக்க நாட்டு பால் ஆர் மில்க்ரோம். அடுத்த நபர் ராபர்ட் பி வில்சன். 2 பேரும் பால் ஆர் மில்க்ரோம், ராபர்ட் பி வில்சன். 10வது, பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில பட்டம் வென்றவர் யார்? ஆடவர் பட்டத்தை நடேலும் மகளிர் பட்டத்தை இகா ஸ்வான்டெக்ங்கிறவங்களும் பெற்றிருக்காங்க. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில பட்டம் வென்றவர்கள் ஆடவர் பட்டம் நடால், மகளிர் பட்டம் இகா ஸ்வான்டெக்ங்கிறவர் பெற்றிருக்காங்க. அடுத்து 11வது, இந்திய பருத்திக்கு ஒரு சின்னம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய பருத்தி ஆணையம். அதாவது என்னன்னா, இந்திய உயர் வகை பருத்திக்கு என்ன பேர் வைக்கலாம்னா கஸ்தூரி பருத்தி என்ற பேர் வச்சிருக்காங்க. இந்திய உயர் வகை பருத்திக்கு என்ன பேருனா கஸ்தூரி பருத்தி. இதுதான் இந்திய பருத்தியோட சின்னமாக அங்கீகரிச்சிருக்காங்க. 12வதுனா, SBI வங்கியின் இந்திய தலைவர் யாருன்னா தினேஷ்குமார் காரா. SBI வங்கியோட இந்திய தலைவர் தினேஷ்குமார் காரா. 13வது,
உலக அமைதி பரிசு பெற்ற அமைப்பு எது? ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு, ஃபுட் கார்பரேஷன், இந்த FAO என அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பு தான் உலக உணவு திட்ட அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 88 நாடுல 10 கோடி மக்களுக்கு உணவு அளித்திருக்கிறதாக தகவல் பெறப்பட்டு அது உங்களுக்கு வந்து உலக அமைதி பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது. 14வது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு? அமெரிக்க கவிஞர் லூயிஸ் கிளக்கு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்க கவிஞர் லூயிஸ் கிளக். 15வது வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா பிரான்ஸை சேர்ந்த இமானுவேல் சார்பெட்டியேங்கிறவங்களுக்கும் அமெரிக்க விஞ்ஞானி ஜெனிஃபர் டவுட்னாங்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. வேதியியலுக்கான நோபல் பரிசு இருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இமானுவேல் சார்பெட்டியே, 2வது நபர் அமெரிக்க ஜெனிஃபர் டவுட்டனா. இவங்க வந்து இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசை பிரிச்செடுத்திருக்காங்க. அடுத்து 16வது முழுவதும் சூரிய ஒளியில் செயல்படுத்தப்படும் முதல் விமான நிலையம் இது. புதுச்சேரி விமான நிலையம் முழுவதும் சூரிய ஒளியினால தான் அது செயல்படுது. இவ்வாறாக முதல் விமான நிலையம் எதுனா புதுச்சேரி விமான நிலையம். 17வது இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கும்? பென்ட்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சில் மற்றும் ஆண்ட்ரியா கெஸ்ங்கிற 3 நபருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. யாராருன்னா பென்ட்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சில், ஆண்ட்ரியா கெஸ் 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 18வது மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஹெப்பாட்டிஸ் பி வைரஸை பற்றி ஆய்வு பண்ணதுனால அமெரிக்கா ஹார்லி ஜோ ஆல்டர்ங்கிறவர்களுக்கும் சார்லஸ் எம் ரைஸ் என்பவருக்கும் பிரிட்டிஷ் விஞ்ஞானி மைக்கேல் ஹால்டன் என்பவருக்கும் 3 விஞ்ஞானிகளுக்கும் சேர்ந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படும். அமெரிக்க ஹார்லி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், பிரிட்டிஷ் விஞ்ஞானி மைக்கேல் ஹால்டன் 3 பேருக்குமாக மருத்துவ துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்படும். 19வது உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதை எங்குள்ளது? இமாச்சல பிரதேசத்துல மணாலி முதல் லே வரை 46 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையாகும். இந்த சுரங்கப்பாதையோட பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஞாபகார்த்தமா அடல் சுரங்கப்பாதை என்று பேர் வச்சிருக்காங்க. எங்கிருந்து எங்க போகுது? இமாச்சல பிரதேசத்துல மணாலி முதல் லே வரை கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் தூரம். 20வது VVIP கார், அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் பயணம் செல்வதற்காக வாங்கப்பட்டுள்ள விமானம் எதுனா அமெரிக்க நாட்டு போயிங் கம்பெனியிலிருந்து போயிங் B777 விமானம் வாங்கப்பட்டுள்ளது. VVIP குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் பயணம் செல்ல வாங்கப்பட்டுள்ள விமானம் எதுனா போயிங் B777 விமானம். அடுத்து 21வது முதல் பெண் போர் விமானி யார்? லெப்டினன்ட் சிவாங்கி சிங். முதல் பெண் போர் விமானி லெப்டினன்ட் சிவாங்கி சிங். 22வது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளிமரம் எங்குள்ளது? மேற்கு வங்காளம் துர்காபூர்ல நிறுவப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சூரிய மரம் எங்குள்ளதுன்னா மேற்கு வங்காளம் துர்காபூர்ல நிறுவியிருக்கு. 23வது இந்தியாவின் முதல் பிரத்யோக தனியார் ஜெட் விமான நிலையம் எங்குள்ளது? நீங்க பார்த்தீங்கன்னா விமான நிலையம்னா நிறைய பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு வராங்க. அதுபோல விமானத்தையும் பிரைவேடைசேஷன் பண்றாங்க. அந்த வகையில இந்தியாவின் முதல் பிரத்யோக தனியார் ஜெட் விமான நிலையம் எங்க இருக்குன்னா டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல தான் தனியார் ஜெட் விமான நிலையம் உள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ஜெட் விமான நிலையம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ளது. 24வது இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி.
2012 2017 வரைக்கும் இருந்தார். இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவர் யார்? பிரணாப் முகர்ஜி. 2012 2017 வரைக்கும். ஏன் இதை கொடுத்துருக்கோம்னா, தற்சமயம் தான் அவர் பிரணாப் முகர்ஜி அகாலம் மரணம் அடைந்தார். அதனால இந்த வினா 13வது குடியரசுத் தலைவர் யாரு, இல்ல இப்ப இருக்கிற 14வது குடியரசுத் தலைவர் அவரை கேட்கலாம். அடுத்தது 25வது வினா, இந்தியாவின் தூய்மையான நகரம் 2020 எதுன்னா இந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவின் தூய்மையான நகரம் 2020 இந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 26வது ரோரோ சேவை என்பது என்ன? திறந்த ரயில் பெட்டியில மற்ற வாகனங்களை எடுத்துச் செல்வதுதான் ரோரோ சேவை எனப்படும். ரோரோ சேவை என்றால் திறந்த ரயில் பெட்டிகள்ல மற்ற வாகனங்களை எடுத்துச் செல்வது ஆகும். நண்பர்களே, கரண்ட் அஃபேர்ஸ் எனப்படும் நடப்பு நிகழ்வுகள்ல இன்று ஒரு 26 வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், பிஓஓ போன்ற தேர்வுகளை நிச்சயமா கேட்பாங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.